நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். ஸ்ரீ குருப்யோ நமக. அதாவது நம்ம போஜனம் சேனலில் டிவைன், நம்ம வந்து டிவைனும் ஒரு பார்ட் ஆஃப் த நம்ம போஜனம் சேனல். ரொம்ப மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ரொம்ப வருஷமே ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம டிவைனில் போட்டு. டிவைன் அப்படிங்கும்போது நம்ம குருநாதரை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் இந்த குருநாதரை பற்றி பேசுகிறதுக்கு அதுக்கு நான் நிறைய புக் படிக்கணும். ஸோ இப்போ கொஞ்ச நாளாக என்னால் புக் படிக்கிறது கம்மியாகிடுது. அதனால் என்னால் வந்து டிவைனில் நிறைய போட முடியல. பட் இது வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ டிவைனில். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து April 3 வர்தந்தி மகோத்சவம், 75th வர்தந்தி மகோத்சவம் ஆஃப் ஸ்ரீ 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 மகாசன்னிதானம். அதாவது மகாசன்னிதானம் நம்ம வந்து சொல்லுவோம். ஸ்ரீ 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 பாரதி தீர்த்தர் மகாசுவாமிகள் அவரோட வர்தந்தி நம்ம வந்து பார்த்துருப்போம். கோலாகலமாக நடந்தது சிங்கேரியில். வேர்ட்ஸே இல்லைப்பா. குருநாதரை பற்றி பார்த்தா, குருநாதரை பற்றி அம்பாளை பற்றி நம்ம சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். அதாவது நான் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஆச்சாரியால் அம்பாளோட அனுகிரகத்தில், பரிபூர்ணமாக அனுகிரகத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இந்த நான் வந்து எந்த வர்தந்திக்கும் நான் போனதே கிடையாது. இத்தனை நான் சிங்கேரி டிவோட்டியாக இருக்கேன், ஆச்சாரியோட சிஷ்யாக இருக்கேன். ஒரு வர்தந்தி கூட எனக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. அதாவது பகவானோட கிருப்பை இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார்ல. இது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். 75th வர்தந்திக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாக்கியமாக கிடச்சிது. அதுவும் எப்படி சொல்லணும்னா அப்படின்னா, 75th வர்தந்தி April 3 தெரியும். அதாவது இந்த வந்து அதாவது வஜ்ரோஸ்தவம் மகாசன்னிதானம் வந்து இது ரொம்ப கோலாகலமாக நடத்தினார். வஜ்ரோஸ்தவம் அப்படின்னு மகாசன்னிதானத்தோட 75th வர்தந்தியை வஜ்ரோஸ்தவமாக நம்ம வந்து கொண்டாடினோம். சிங்கேரியில் எல்லாரும் சிஷ்யாலும் கொண்டாடினோம். அதாவது இதில் என்ன அப்படின்னா, நிறைய காரியக்கிரமம் நடந்தது இந்த வருஷம். இனிமேல் வந்து எப்பயுமே கோலாகலமாக நடக்கும். வருஷம் சண்டி ஹோமம் நடக்கும், ருத்ர ஹோமம்லாம் நிறைய நடக்கும். இந்த வருஷமும் கோலாகலமாக நடந்தது. இந்த வருஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஸ்ருங்கேரி மகாசன்னிதானத்துக்கிட்டையும் அபினவ வித்யா தீர்த்தர் மகாசன்னிதானம், அதாவது அபினவ வித்யா தீர்த்தரை ஜேஷ்ட மகாசன்னிதானம் சொல்லுவோம். ஸ்ரீ 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 பாரதி தீர்த்தரை மகாசன்னிதானம் சொல்லுவோம். இப்போ விதுஷேகர பாரதி இருக்கிறவரை வந்து சன்னிதானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஸ்ருங்கேரி சிஷ்யாளுக்கு தெரியும், தெரியாதவாளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஜேஷ்ட மகாசன்னிதானத்துக்கிட்ட ஜபம் எடுத்துட்டவா, அதே மாதிரி மகாசன்னிதானம் கிட்ட ஜபம் எடுத்துட்டவா, அதே மாதிரி சன்னிதானத்துக்கிட்ட ஜபம் எடுத்துட்டுருக்குவாளுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. என்ன அப்படின்னா, நம்ம ஜபம் அங்கே போய் 10 நாள், அந்த April 10 March 31 April 10 வரலும் அந்த ஒரு 10-11 நாள் வந்து அங்கே போய் ஜபம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது அவள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தா. இதில் என்ன அப்படின்னா, அது பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது. நான் வந்து பகவானோட ஆச்சாரியால் அம்பாள் அனுகிரகத்தில், என்னோட குலதெய்வ ரத்னகிரீஸ்வரர் அனுபவத்தில் எனக்கு வந்து மகாசன்னிதானம் ஜபம் எடுத்து வச்சார். அதை நம்ம வந்து நித்தியம் பாராயணம், நித்தியம் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு நாள் கூட விடக்கூடாது. ஸோ அதில் வந்து எனக்கு வந்து அவள் வந்து அந்த இது வந்தது, அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. எனக்கு பார்த்தோன்னு ஆசையாக இருந்தது. ஐயோ நம்ம போனோமே, ஆச்சாரியால் அனுகிரகம், ஆச்சாரியால் இவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து கொடுக்குறார், நம்ம போனோமேன்னு ரொம்ப அபிலாஷை, ரொம்ப தபமாக இருந்தது. பட் என்னோட சூழ்நிலைகள் போக முடியுமா, போக முடியாதா, இல்லை நான் மட்டும் போகணுமா, பல கன்ஃபியூஷன் இருந்தது. எப்படி பண்ண போகிறோம்? ஸ்ரீகுரு சாரதாம்பா ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு வரணும் ஆசையாக இருக்குது. அப்புறம் உங்கள் அனுகிரகம் இல்லாமல் என்னால் ஒரு கிஞ்சித்த ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு நினச்சி ரொம்ப யோசனை பண்ணி அப்படி எப்படி வந்து இதை வந்து நம்ம வந்து பூர்த்தி செய்யறதுன்னு ரொம்ப தபமாக இருந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் சரி, ஒரு ஸ்டேஜில் சரி நமக்கு அவ்வளோதான், நம்ம வந்து ரொம்ப ஆசைப்படக்கூடாது. ஏன்னா சில சூழ்நிலைகள் எனக்கு அப்படி இருந்தது. சரி வேண்டாம், நம்ம அன்னைக்கு வந்து சரி நம்ம எண்ணிலேருந்து ஆச்சாரியால் அங்கே சொல்கிறாரோ 31st நம்ம இங்கே நித்தியம் எவ்வளோ முடியறதோ நம்ம ஜபம் பண்ணணும். ஆச்சாரியாளுக்கு நம்ம ஆற்றுலேருந்தே ஜபம் பண்ணணும் தான். ஒரு இதை பார்த்த உடனே ஒரு 4 நாள் படாத பாடுபட்டேன் மனசளவில். போகலாமா வேண்டாமா, எப்படி போகிறது, குருநாதர் எப்படி அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லும் போதே கண்ணை எனக்கு கலங்குறது. ரொம்ப ஃபீல் பண்ணேன்.
போகலாமா, எப்படி போகிறது, என்னால் முடியல அப்படின்னு. அப்புறம் என்னையே ஒரு ஆஸ்வாசப்படுத்திங்க. சரி, குருநாதருக்கு தெரியும் அம்பா, அதாவது நமக்கு வந்து இங்கே நம்ம நினச்சி ஒரு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாங்க. சிங்கேரியில் அம்பாலும் ஆச்சாரியாலும் என்னை ஏன்னு கேட்பார். ஸோ அந்த அளவுக்கு குருவோட அனுகிரகம் நிறைய இருக்கு. நம்ம வந்து அவ்வளோ ஸ்ரத்தா பக்தியா இருக்கணும் குருநாதர்கிட்டையும். அதாவது நம்மளை யார் கேட்க போறா, நம்ம 4 செவத்துக்குள்ள தானே இருக்கோம். இந்த போட்டோலாம் மாட்டிருக்கிறது வந்து ஒரு பொம்மை அப்படின்னு நம்ம நினைச்சக்கூடாது, ஒரு போட்டோ தானே அப்படின்னு நினைச்சக்கூடாது. மகாசனி நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ ரொம்ப யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் என் மைண்ட் செட் பண்ணிட்டேன், சரி நம்ம ஆற்றுல நல்லா பண்ணணும். நம்ம குருநாதருக்கு டெய்லி எவ்வளோ முடியாதோ ஜெபம் பண்ணணும். காத்தால ஜெபம் பண்ணிட்டு மகாசன்னிதானம் ஆச்சாரியாலோட ஃபோட்டோ வச்சு நம்ம வந்து டெய்லி ஒரு நித்திய நைவேத்தியம் பண்ணி கோலாகாலமாக நம்மளும் ஆற்றுல பண்ணோம்னு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி மனசு கேட்கல, ஐயோ நம்ம எப்படி இந்த இதை ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது. ஸ்ரீகுரு சாரதா அம்பாள் ரொம்ப அம்பாள் கிட்ட டெய்லி அம்பாள் கிட்ட மனு போடுவேன். அம்பாள் நினைச்சானா ஆச்சாரியல் நினைச்சிட்டார், ஆச்சாரியால் நினைச்சாருன்னா அம்பாள் நினைச்சா. இது அங்க வந்து அம்பாலும் ஆச்சாரியாலும் வேற கிடையாது. கண்டிப்பா அம்பாள் கிட்ட மனு போட்டேன்னா ஆச்சாரியால் நிவர்த்தி பண்ணிடுவார், ஆச்சாரியால்கிட்ட நிவர்த்தி பண்ணா அம்பாள்கிட்ட மனு நிவர்த்தி பண்ணிடுவார். அது வந்து கண்டிப்பா பிரத்யட்சமா நம்ம சிங்கேரி சிஷ்யா அத்தனை பேருக்கும் தெரியும். நம்ம சிங்கேரி சிஷ்யாவுக்கு ஒருத்தருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய நடந்திருக்கும். அதுல நோ டவுட் அட் ஆல். குருநாதரை வந்து அவ்வளோ மிராக்கிள் பண்ணுவார். ஸோ என்ன பண்ணினேன், திருப்பி 4 நாளுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம், அப்பா நம்ம என்ன பண்ணுறதுப்பா, அப்பா நான் மட்டும் போயிட்டு வரட்டுமாப்பா, அப்போ ஏன்னா அவருக்கு ஆஃபீஸ் இருக்குது, நான் மட்டும் போயிட்டு வரட்டுமாப்பா அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணினே இல்லை. அப்புறம் நம்ம சிங்கேரி சிஷ்யா ஒருத்தர் இருக்கா, அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஜி பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கு, எனக்கு போக முடியாது, என்ன பண்ணலாம். அவன் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருந்தான், அந்த ஒரு ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருந்தது. சரி நான் என்ன பண்ணேன், அவள் என்ன சொன்னான்னா, நான் வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் அனுப்பிச்சிருங்கோ ஜி, ஏன்னா அவள் வந்து நம்பர்லாம் கேட்டிருக்கா, மேபி வாட்ஸ்அப்பில் அவள் ஏதாவது கான்டாக்ட் பண்ணாலும் பண்ணுவா அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி நான் என்ன பண்ணேன், சரி அப்படின்ட்டு நானும் ஃபார்ம் ஃபில் பண்ணி எல்லாம் அனுப்பிச்சிட்டேன். எங்கள் ஆத்துக்காரையும் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்களும் அனுப்பிச்சிருங்கப்பா, அப்புறம் அம்பாள் ஆச்சாரியால் என்ன நினச்சின்னு இருக்காலும் அது நடக்கட்டும், அப்படி இல்லையா நம்ம வந்து ஆற்றுல நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட 2 பேரோட தாட்டுமா இருந்தது. அவருக்கு என்னன்னா, சரி நீ மட்டுமாவது போனோம்டி, நீ இவ்வளோ ஆசையாக இருக்க அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்புறம் என்ன பண்ணோம், சரின்னு ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். அதில் வந்து அதாவது என்னிலிருந்து எண்ணி கேட்டிருந்தா அதர்ஸில் நான் என்ன நம்ம சுச்சுவேஷன் என்னவோ அதை நான் அனுப்பிச்சிட்டேன். அதர்ஸில் இந்த மாதிரி க்ரைட்டீரியா இருக்குன்னு நான் அனுப்பிச்சிட்டேன். நம்ப மாட்டேன்ப்பா, அம்பாலோட அனுகிரகமும் ஆச்சாரியாலோட அனுகிரகமும் சொல்லிகிட்டே போகலாம். அதாவது பக்தி ஸ்ரத்த ஆச்சாரியாலே பகவானே கதி, குருநாதரே கத்தின்னு இருக்கணும். அது குருநாதர் அந்த மாதிரி நம்ம இருந்தா தான் நமக்கு வந்து நல்லது. இந்த கலியுகத்துல பகவான் கண்டிப்பா பிரத்யட்சமா பகவான் எப்படி வருவார், குரு மூலியம் தான் நமக்கு வருவார். குரு மூலியம் தான் எல்லாமே சொல்லுவார். ஆனா குரு சொல்றத நம்ம கேட்கணும். ஒரு கடுகளவு கூட அவர் மேல சந்தேகப்படக்கூடாது. நம்ப மாட்டேன், உடனே சிங்கேரியிலேருந்து எங்களுக்கு கால் வந்தது. ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் வந்தது. இந்த மாதிரி வந்தோடனே அவர் வந்து பேசினார். அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னேன், எடுத்தேன், எங்களால் இப்படி இருக்குது அப்படின்னு. நீங்கள் வந்து அப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் அப்போ நீங்கள் இருப்பேலா அப்படின்னு நான் சொன்னேன். அவரால் அந்த ஃபுல் டே இருக்க முடியாது. ஒரு 3 நாள் 4 நாள் திருப்பி அவர் ஆஃபீஸ் வந்துட்டு போகணும். அப்படிதான் அவரோட சுச்சுவேஷன் இருந்து. நான் சொன்னேன், மாமா நான் இருப்பேன், 11 நாளும் 10 நாளும் நான் இருப்பேன், அவர் வந்து ஒரு 4 நாள் போயிட்டு வருவார். நம்ப மாட்டேன்ப்பா, இது சொல்லலாமா வேண்டாமான்னு கூட தெரியல. அம்பாலும் ஆச்சாரியாலும் உடனே மறுநாள் நான் சொன்னேன், மறுநாள் என்னை கூப்பிடுங்க மாமா அப்படின்னு. சரி சொல்லிட்டோம். ஐயோ நம்ம வர எப்படி கன்சல்ட், ஏன்னா ஆஃபீஸில் கேட்கணும் இல்லையா, அது ஒர்க் ஃப்ரம் ஹோமோ இல்லை எப்படி லீவோ கேட்கணும் இல்லையா. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். சரி சொல்லிட்டேன், அப்பா நீ கவலைப்படாத, எது இருந்தாலும் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய பாவம் நமக்கு இருக்குது. நம்மளோட குருநாதர் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கார், ஆச்சாரியாலும் அம்பாலும் நம்மளோடயே இருக்கார், அவர் நம்மளை கைவிட மாட்டார், அதனால கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு எங்கள் ஆத்துக்காட்டியும் சொல்லிட்டேன். திருப்பி மறுநாள் கத்தால எனக்கு ஃபோன் வந்தது. அப்புறம் இவர் அதுக்குள்ளே கேட்டார், இதில் என்ன ஒரு அனுகிரகம் அப்படின்னா, அவள் அக்செப்ட் பண்ணிட்டா பார்த்தீங்களா, அந்த 4 நாள் சரி நீங்கள் போயிட்டு வாங்கோ, மாமி இருக்கட்டும் அப்படின்னு. நோ வேர்ட்ஸ்ப்பா. அம்பாளுக்கும் ஆச்சாரியாளுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏதோ எத்தனையோ ஜென்மால ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி கிடைக்கும். நிஜமாவே அந்த 11 நாள்
என் பிறந்தாத்துக்கு போயிட்டு வந்த ஃபீலிங். நான் என்னோட பிறந்தாகம் தான் நான் சொல்லுவேன். என்னோட சாரதை வந்து என்னோட அம்மா வந்து அவதான் அவளோட வீட்டுக்கு நிம்மதியாக ஒரு 11 நாள் இந்த கல்யாணம் ஆனதுலேருந்து எங்கேயுமே நான் போனது கிடையாது. ஒரு சுற்றுலா, ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே பண்ணிட்டது கிடையாது. நான் அம்பாள் அனுகிரகத்தில் ஒரு 11 நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுக்கு வேர்ட்ஸ், நோ வேர்ட்ஸ், வார்த்தைகளே இல்லை. நல்லா போய் ஜெபம் பண்ணோம். இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது எல்லாருமே கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை சிங்கேரி போய் அங்கே வித்தியார்த்திகளாமும் சொன்னான், இதை வந்து நீங்கள் வந்து குழந்தைகள், அதாவது அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கு எல்லாமும் நீங்கள் வந்து கண்டிப்பாக, ஏன்னா நம்மளோட அவிச்சின்ன குரு பரம்பரை நம்ம இப்போ எங்கள் சித்தப்பா போயின்னு இருந்தா, சித்தப்பாக்கு அப்புறம் நாங்கள் போயின்னு இருக்கோம், அப்படி வழியாக வருது இல்லை, அவாவா குரு வழியாக வருது இல்லை. ஸோ நம்ம குழந்தைகளையும் கண்டிப்பாக ஆச்சாரியால அம்பாலையும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது சிங்கேரி போய் குருநாதரோட குரு பார்த்தால் கூட்டி நன்மை. ஸோ குருவோட கடாட்சம் கண்டிப்பாக இருக்கணும். குரு வந்து பகவான் தான் குரு, குரு தான் பகவான். என்னெல்லாம் பொறுத்தவரைக்கும் பகவான் வேற இல்லை, குருநாதர் வேற இல்லை. குரு வந்து அம்பாலாகவும் ஹரியுமாகவும் ஹரனுமாகவும், அதாவது சிவனாகவும் விஷ்ணுவாகவும் அவதரிக்கிறார் அவர். அதாவது இன்னொன்று என்னன்னா, மகா சன்னிதானம் வேற சன்னிதானம் வேற கிடையாது. வஜ்ரோஸ்தவம் அப்படின்னு, அதாவது இந்த ஒரு 75 வஜ்ரோஸ்தவத்துல எனக்கு ஒரு சின்ன, எனக்குன்னு சொல்றதோட ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல. அது அந்த நான் என் அப்படிங்கிற அந்த அகம்பாவமே இருக்கக்கூடாது. அந்த அகம்பாவத்திலையும் நான் சொல்லலப்பா, கண்டிப்பா அவரின்றி ஓரணவும் எனக்கு அசையாது. ஸோ மகா சன்னிதானம் வேற சன்னிதானம் வேற இல்லை, அம்பாள் வேற இல்லை. அம்பாள் என்ன நினைக்கிறாளோ மகா சன்னிதானம் நினைப்பார். இவா 2 பேரும் மகா சன்னிதானம் என்ன நினைப்பாரோ அதுதான் அம்பாள் நினைப்பார். அந்த அளவுக்கு ஒரு இது நம்மளோட அவிச்சின்ன குரு பரம்பரையில நம்ம குழந்தைகள் சனாதன தர்மம் இந்த மாதிரிலாம் கூட்டிட்டு போனதுதான் குழந்தைகளுக்கெல்லாம் அந்த ஒரு பற்று வரும். குருநாதர் நிறைய மிராக்கிள் பண்ணுவார் எல்லாருக்குமே. ஆச்சாரியால் அம்பாளுக்கு வந்து நான் வசதி இன்னொருத்தர் மட்டம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நானும் ஒண்ணுதான், இன்னொருத்தரும் ஒண்ணுதான், எல்லாரும் ஒண்ணுதான். அதுல வந்து ஒரு கிஞ்சித் அளவு கூட சந்தேகமே கிடையாதுப்பா, கண்டிப்பா கிடையாது. நிறைய பேரை நான் வந்து பார்த்துருக்கேன். எத்தனை பேர் வந்து எவ்வளோ இதாக சொல்லியிருக்கா. அதில் வந்து நிறைய பேர் எனக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இந்த குரு பக்தியில் நிறைய பேர் இருந்திருக்கா. அதே மாதிரி நீங்கள் நிறைய குரு சிங்கேரி குரு பந்தவாள் என் வெங்கட்ராம மாமாலாம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அவெல்லாம் வந்து நிஜமாவே அவளோட ஸ்பீச் எல்லாம் கேட்கறதுக்கே பகவான் வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுவேன். ஸோ இந்த ஒரு நிறைய மிராக்கிள்ஸும் நடந்துட்டு இருக்கு. இன்னிவரும் என் குருநாத் தான் வழி நடத்தின்னு போறார். அதாவது நம்ம ஒரு நான் வந்து எப்படி நினைப்பேன் அப்படின்னா, ஆச்சாரியா இப்போ நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்னோட அம்பாளுக்கும் ஆச்சாரியாளுக்கும் அது போகும். ஐயோ நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டா குரு வந்து திட்டுவார் அப்படின்னு எனக்கு அந்த பயம் இருக்கும். பொய் சொல்லக்கூடாது, ஆச்சாரியால பிரார்த்தனை பண்ணிட்டு பொய் சொல்லக்கூடாது. தர்மமா இருக்கணும், நியாயமா இருக்கணும், நம்மளால வம்பு தும்புக்கு போகாம இருக்கணும். நம்மளால முடியலையா நம்ம அமைதியா இருக்கணுமே தவிர எதுவும் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா நான் இப்ப தப்பு பண்ணேன்னா ஒரு காலத்துல எங்க அம்மாவே கேட்டிருக்கா, ஆச்சாரியால அம்பாலும் உனக்கு இதுதான் சொல்லி கொடுக்குறாளா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அதனால நான் தப்பு பண்ணினா என்னோட அம்பாளுக்கும் என்னோட ஆச்சாரியாளுக்கும் போகும். அதனால நான் ரொம்ப பயப்படுவேன். யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ நம்மளோட ஆச்சாரியால் அம்பாளுக்கு ரொம்ப பயப்படுவேன். ஆச்சாரியால் முன்னாடி நம்ம போய் நின்னா மனசு சுத்தமா இருக்கணும், பொய் பேசாம. அப்படியே அவர் படிச்சிருவார் நம்மள. நம்ம வந்து நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம வந்து சிங்கேரியில ஆச்சாரியால் இருக்காரு, நம்ம அவருக்கு எப்படி தெரிய போறது அப்படின்னு. சான்ஸே இல்லப்பா. ஒரு படத்துலையும் நான் இங்க ஒரு சொட்டு கண்ணீர் விட்டேன்னா அங்க என்னோட அம்மா வந்து அழுவோம், ஏன் நீ இப்படி இருக்க அப்படின்னு. எனக்கு ஏதோ ஒரு ரூபம், நல்ல ரூபமா நல்லதா எனக்கு ஒரு அசரீரி மாதிரி எனக்கு கிடைக்கும். அது வந்து அம்பாலோட ஆச்சாரியாளுக்கு இருக்கப்பதான். ஸோ இந்த 75th வர்தந்தியில என்ன சொல்ல வர அப்படின்னா, இந்த வஜ்ரோஸ்தவமா ஆச்சாரியால் வந்து சன்னிதானம் வந்து இதை நடத்தினார். ரொம்ப கோலாகலமாக இருந்தது. கத்தால ஜபத்துக்கு போகிறது, அம்பாலை பார்க்கறது, 3 வேளை அம்பாலை பார்க்கறது, இதெல்லாம் வந்து நிஜமாவே எத்தனையோ ஜென்மால, ஒரு கோட்டி ஜென்மால ஒரு ஜென்மால ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தா தான் இது கிடைக்கும்னு சொல்லுவா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து லைஃப் லாங் மறக்க முடியாத, என் உயிர் இருக்கிறவர்களும் இதை மறக்க முடியாத ஒரு
ஒரு அனுபவமாக நான் வந்து கருதேன். அதில் நிறைய பேரோட அனுபவங்கள் தான் எனக்கு ஏற்பட்டது. ரொம்ப நல்லா இருந்தது இந்த ட்ரிப்பு. ஸோ இதை நான் வந்து டிவைனில் வந்து நம்ம வந்து வர்தந்தி அன்னைக்கு நான் ஏதாவது போட்டிருந்திருப்பேன். ஸோ டிவைன் வந்து குருநாதரை பற்றி நிறைய, ஏன்னா குருநாதரை பற்றி நம்ம வந்து ஏனோதானோன்னு சொல்லக்கூடாது இல்லையா. ஸோ நான் வந்து எப்பயுமே இவ்வளோ நாள் நீங்கள் போய் அந்த டிவைன் பிளேலிஸ்டில் பார்த்தேன்னா தெரியும், நிறையா வந்து அனுபவங்கள், நிறைய குருநாதரை அந்த புக்ஸை படித்து தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ எனக்கு நிறைய இப்போ வந்து என்னால் படிக்க முடியல. சரி, இந்த வஜ்ரோத்சவத்தை எத்தனையோ பேருக்கு ஆற்றுலேருந்து பண்ணணுங்கிற அந்த ஆசையும் இருந்தது. பட் எத்தனையோ பேருக்கு கிடைச்சதா கிடைக்கலையா எனக்கு தெரியல. இத்தனை கோடி மக்களில் பகவான் எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணது பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். அம்பாள் ஆச்சாரியிலாம் நான் இல்லை, நான் ஜீரோ, ஒன்றுமே இல்லை. நான் என் வாழ்க்கையில் பல மிராக்கள் இன்னி வரலும் என் குருநாதர் தான். ஆச்சாரியால் வந்து கையை இப்படி எல்லாருக்குமே கொடுத்து, எனக்குன்னு இல்லை, நான் எனக்குன்னு சொல்லிக்கல, எல்லாருக்குமே கையை இப்படி கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம அதை பிடிச்சிட்டு ஏணிப்படி மாதிரி நம்ம வந்து ஏறி போனோம். அது வந்து அதுவும் அம்பாலும் ஆச்சாரியாலும் நினைச்சாதான் நம்ம வாழ்க்கையில நடக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஸ்ரத்தா பக்தி, நம்ம பக்தி நிறைய இருக்கணும். குருநாதர்கிட்டையும் அம்பாள்கிட்டையும் ஸ்ரத்த, எதை பண்ணாலும் என்ன பொறுத்தாலும் குருநாதர் தான் எனக்கு பண்றார் அப்படிங்கிற அந்த பாவம் கண்டிப்பா இருக்கணும். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் காரணக்காரி எல்லாமே எதுவும் நடக்காது. அம்பாள் ஆச்சாரியால் கண்டிப்பா அனுகிரகம் நிறைய பண்ணுவா, அதுல நோ டவுட். அவ வந்து டெய்லி இந்த சந்திரமௌலீஸ்வர் பூஜை எல்லாம் பண்றதே எல்லா சிஷ்யாவும் நன்னா இருக்கணும், எல்லாரும் நன்னா இருக்கணும். அவளுக்கு வந்து பேதம் கிடையாது. இவா வசதி அவா வசதி நிறைய உபன்யாசம் நம்ம கேட்டிருக்கோம் சன்னிதானத்தோடது. அதே மாதிரி நம்ம குழந்தைகளெல்லாம் எப்படி, அதாவது நம்ம குழந்தைகளெல்லாம் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லாம் குழந்தைகள்லாம் வந்து நிறைய மைண்ட் டைவர்ட் பண்ணக்கூடியது நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா வந்து ஒழுங்கா இருக்கணும். ரொம்ப கஷ்டம். சன்னிதானம் சொல்லியிருக்காரு ஒரு ஸ்பீச்சில். இப்போ கர்நாடகா விஜயாத்திரை நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து சன்னிதானம் சொல்லியிருக்காரு, நம்ம குழந்தையில அப்பா அம்மா கிட்ட ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை பக்தி இருக்கணும். பயம்னா பயந்துட்டு போய் சொல்லுவான், அது இருக்கக்கூடாது. பயம் கலந்த, ஆனா அது கஷ்டம். நம்ம அப்பா அம்மா ஒழுங்கா காத்தாலேருந்து கரெக்டா அந்த அனுஷ்டானம் சந்தியாவந்தனம் பண்ணிண்டு, அம்மாவா இருந்தா அந்த கடமையை பண்ணிண்டு, அப்பாவா இருந்தா சந்தியாவந்தனம் அந்த ரெகுலரா பண்ணிண்டு, நம்ம அம்மா அப்பா ஒழுங்கா இருந்தாதான் குழந்தைகள் ஒழுங்கா வரும். அதைத்தான் சன்னிதானம் வந்து கன்னடால சொல்லியிருப்பார். அதாவது சிங்கக்குட்டி வந்து நாய்க்குட்டியா மாறுமா, கஷ்டம்தான். ஒரு அப்பா அம்மா வந்து இப்ப என்ன சொல்ல வர அப்படின்னா, ஒரு அம்மா வந்து ஏந்து விடிகாத்தால ஏந்து சுவாமிக்கு கோலம் போட்டு, சுவாமி ரூமை பெருக்கி தொடச்சி, சுவாமிக்கு விளக்கேற்றி, வாசல்ல கோலம் போட்டு விளக்கேற்றி, நம்மளோட அதாவது ஆத்துக்காருக்கு கடமையை, ஆத்துக்காருக்கு என்ன உண்டோ அந்த கடமையை பண்ணி, குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு உண்டான கடமையை பண்ணி, நம்ம பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டே போனேன்னா பொன் குழந்தையா தான் பார்க்கும். ஓ அம்மா விளக்கு இந்த மாதிரி சுவாமி ரூமை பெருக்கி துடைக்கிறா, சுவாமிக்கு விளக்கேற்றுறா, சுவாமிக்கு எதுவுமே நம்ம பாட்டு சைலண்டா பண்ணணும். அதே புள்ள குழந்தையா இருந்தா அப்பா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காத்தால ஏந்து இந்த மாதிரி சந்தியாவந்தனம் அவாவா வந்து அனுஷ்டானத்தை பண்ணிட்டு சந்தியாவந்தனம். அப்ப புள்ள குழந்தை என்னாகும், ஓ அப்பா சந்தியாவந்தனம் பண்றா, நம்ம சந்தியாவந்தனம் விடவே விடாதீங்க. அது வந்து நித்திய கர்மா. ஆச்சாரியால் ஒரு தடவை நீங்க போய் நீங்க வந்து ஜபம் எடுத்துட்டாலும் சில பேருக்கெல்லாம் வந்து நீங்க சந்தியாவந்தனம் ஒழுங்கா பண்றீங்களா அப்படின்னு கூட கேட்டிருக்கா அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால நம்ம அம்மா அப்பா ஒழுங்கா இருந்தோம்னா குழந்தையும் நம்ம லைன்ல கண்டிப்பா வரும். அதுதான் ஆச்சாரியால் சன்னிதானம் இப்ப இந்த ஸ்பீச்ல கர்நாடகா ஸ்பீச்ல சொல்லியிருக்கார். அதே மாதிரி ஜபம் வந்து எல்லாருமே எடுத்துக்கணும்னு ஆசைப்படுங்க. சின்ன குழந்தை தானே, அவளுக்கு என்ன, அவ இன்னும் டைம் இருக்கு, அதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. யாருக்கு நம்ம இப்ப நினைச்சுக்கணும் மனசுல ஜபம் எடுத்துக்கணும், உடனே ஜபம் கிடைச்சிருமா? எதுவுமே நமக்கு உடனே கிடைச்சிருமா? அம்பாலும் ஆச்சாரியாலும் நினைச்சாதான் நமக்கு ஜபம் கிடைக்கும். ஜபம்லாம் கண்டிப்பா நம்ம குருநாதர் கிட்ட ஜபம் எடுத்துக்கணும். சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவாளா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஜபம் எடுத்துக்கணும். நம்ம உட்காந்து ஜபம் பண்ணணுங்கிற அந்த ஆசையும் அந்த வைராகியம் அந்த ஸ்ரத்தையும் கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய ஜபம் எடுத்துக்கணும் ஆசைப்படுங்க. இதுல நீங்க போனீங்கன்னா உங்களோட லைஃப் ஒரு படிப்பாகட்டும், ஒரு 10th 12th நல்ல மார்க் வாங்கலாம். அதே மாதிரி நிறைய தொழிலையும் நல்ல முன்னேற்றம் வரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா,
குருநாதரோட அனுகிரகத்துல தான் கண்டிப்பா வரும். சரி, இந்த வஜ்ரோத்சவத்தை பத்தி நம்ம மகா சன்னிதானம், நம்ம சன்னிதானத்தை பத்தி எனக்கு சொல்லணும்னு ஆசையா இருந்தது. இந்த ஒரு குட்டி ஷேரிங். அதே மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு என் லைஃப்லயும், எல்லா சிங்கேரி சிஷ்யாஸ் லைஃப்லயும் கண்டிப்பா நடந்திருக்கும். கண்டிப்பா அதுல வந்து நோ டவுட் அட் ஆல். அதுல இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இப்ப சிங்கேரி சிஷ்யால வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். என் பொண்ணு வந்து அதாவது 4 வயசா இருக்கும் போதே நான் என்ன பண்ணுவேன், அப்பெல்லாம் குழந்தைகள் சீக்கிரம் ஏந்துக்காது இல்லையா. ஸோ ஏந்து 7:30 மணிக்கெல்லாம் வேன் வந்துடும். உடனே அப்போ வந்து எங்க அம்மாவும் வந்திருந்தா, என் மாமியாரும் வந்திருந்தா சிங்கேரிக்கு. 2 பேருமே நாங்கள் கூட்டின்னு போயிருந்தோம். அப்போ வந்து என் பொண்ணு வந்து 4 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், 4 வயசோ 5 வயசோ. அவள் வந்து மகா சன்னிதானம் பாரதி தீர்த்தத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு நாங்கள் 2 பேரும் ஏந்துக்கிறோம். அவர் வந்து எவ்வளோ அழகா என் பொண்ணை கூப்பிட்டு, இங்கே வாடி, என்னடி இந்த கட்டெல்லாம் வேண்டாண்டி, அடுத்த தடவை வரும்போது ஜட வளர்த்திக்கணும் அப்படின்னு சொன்னார். இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, எனக்கு அதாவது என் பொண்ணுக்கு சொன்னது, சிங்கேரி சிஷ்யாவை பொறுத்தவரையிலும் இது எனக்கு சொன்னதுன்னா எனக்கு மட்டும் எடுத்துக்க மாட்டோம். அதே மாதிரி இன்னொரு சிஷ்யா வந்து இதை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். சிங்கேரி சிஷ்யா யாராவது பார்த்தோம்னா அவ நடந்தது சொல்லுவா, நான் நடந்தது சொல்லுவேன். அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கும் போது அவளுக்கும் 2 பொன் குழந்தைகள், அவளுக்கும் ஹேர் கட் பண்ணாம வளர்த்தினா. அதுதான் சொல்றேன். அப்போ வந்து எங்க அம்மா வந்து சிரிச்சா, நான் சொன்னா நீ கேப்பியா அப்படின்னு. இது அவ்வளவுதான். அதாவது நம்ம வந்து வேணும்ட்டு அந்த குழந்தைக்கு நான் அன்னைக்கு ஹேர் கட் பண்ணலை. ஆனா இதை நான் சொன்னா யாரும் ஒத்துக்க போறது இல்லை. 7:30 மணிக்கு ஏந்துக்கணும், சரி கிடுகிடுன்னு குளிச்சுட்டு கிளம்பணுமே குழந்தைக்கு. ஒரு ஸ்டேஜ் வந்தப்புறம் நம்ம வளர்த்தலாம் தான் உண்மையா என்னோட மனசுல இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் குருநாதர் சொன்னதுக்கு அப்புறம் அவ தலையை நான் கையே வைக்கல. எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரிலாம் மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு மகா சன்னிதானத்தோடையும். சன்னிதானம்லாம் ஒன்னே ஒண்ணுதாப்பா திருப்பி சொல்றேன், மகா சன்னிதானம் வேற சன்னிதானம் வேற கிடையாது. நடுவுல எத்தனையோ பேர் இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் கேட்கும்போது நான் வந்து ஒரு வித்தியாசம் கூட நான் நினைக்கல. மகா சன்னிதானம் என்ன நினைச்சாரோ அதே சன்னிதானம் தான் சொல்லுவார் நான் நினைச்சேன். இன்னொன்று என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கண்டிப்பா அடுத்த குழந்தைகளெல்லாம் நிஜமாவே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க வந்து சிங்கேரி போயிட்டு வாங்கோ. கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு தடவை சிங்கேரி போகணும், அம்பாவை பார்க்கணும், ஆச்சாரியாவை பார்க்கணும். குரு பார்வை நமக்கு கோட்டி நன்மை தரும், அதுல நோ டவுட் அட் ஆல். எனக்கு வந்து நிஜமாவே எனக்கு பிறந்தாகம் அப்படின்னாவே எனக்கு இப்போ சிங்கேரி தான்ப்பா, ஆச்சாரியால் அம்பாள் தான். நிம்மதியாக ஒரு 10-11 நாள் கிடச்சிது. இதை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதாவது சன்னிதானம் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டேன்னா, நம்ம கர்மாவை நித்திய கர்மாவை பண்ணிட்டு எவ்வளவோ கஷ்டம் வந்தாலும் எதையுமே பொறுமை, பேஷியன்ஸாக இருக்கணும். பொறுமையாக இருந்து அதை கடந்து வரணும். நம்ம வந்து நம்மளோட அனுஷ்டானங்கள் நித்திய கர்மாக்கள் பண்ணிட்டு நம்ம பாட்டு அமைதியாக நம்ம வந்து லைஃப்பை லீட் பண்ணோம்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது வந்து எந்த வித சந்தேகமும் இல்லை. அம்பாள் ஆச்சாரியால் அனுகிரகம் கூடவே இருக்கணும், எல்லாருக்குமே நல்லது நடக்கணும். ஆச்சாரியால் அதுதான் சொல்லிட்டு இருக்கார். இப்போ திருப்பி விஜயாத்திரை கிளம்பியிருக்கார், போயின்னு இருக்கார். ஸோ இதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். இந்த 75th வர்தந்தி வஜ்ரோத்சவத்தை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்சது, அதாவது எனக்கு தெரிஞ்ச நான் உண்மையாக நடந்ததை நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன். நீங்கள் டிவைன் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வைஸ். நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமஹ.